காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். சார், உங்கள்கிட்டே தொடங்குறேன். அரசியலை விட மாணவர் நலன் முக்கியம் இல்லையான்னு மத்திய அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது அவரை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி அவர் நம்மை பார்த்து கேட்டிருக்கார். இப்போ நம்ம மத்திய அரசு, ஒன்றிய அரசு இன்றைக்கு அந்த கல்வி திட்டம் அவர்கள் சொல்ற அந்த அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள், எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த கல்வி திட்டத்தை அந்த SSA என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான புள்ளி விவரங்களையும், எந்தெந்த மாநிலங்கள் அதுல ஸ்கோர் பண்ணிருக்குது, எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்குது, அதாவது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இன்க்ளூசிவிட்டி, அதுக்கு பிறகு ஜெண்டர் பேலன்சிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆசிரியர்களுக்கு அதிகமாக பயிற்சி கொடுத்து கற்பிக்கும் திறனை வளர்த்தல், இதை போன்ற நோக்கங்களுக்காக இந்த திட்டத்தை ஏற்கனவே இருந்த ஒரு 4-5 திட்டங்களை பழைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்தில் இருந்ததை ஒன்னாக்கித்தான் இந்த திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பணம் கேட்கிறோம், அவங்க பணம் கொடுக்கல, இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நோக்கத்தை சரியாக செயல்படுத்திய மாநிலங்கள் என்கிற பட்டியலை அவர்களே வெளியிட்டிருக்கிறார். அந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கேரளா, அதாவது 20 புள்ளிகள், 20 புள்ளிகளை வச்சுதான் அசஸ் பண்றாங்க. அந்த 20 புள்ளிகளிலேயும் முதல் நிலையை எடுத்தது கேரளா. இதுல 19 புள்ளிகளை எடுத்தது தமிழ்நாடு. இதை போல 15 புள்ளிகள் எடுத்தது பஞ்சாப். இத போல மேற்கு வங்க மாநிலமும் அதுவும் ஓரளவுக்கு நல்ல முறையிலே செயல்பட்டு இருக்கு. இதுல மோசமா செயல்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா குஜராத், அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசம், அதற்கு பிறகு மத்திய பிரதேசம். இப்ப உண்மையிலேயே நம்முடைய கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்வதை போல மாணவர்களுக்கு இந்த திட்டத்தினுடைய பயன் சென்று அடைவுகின்ற நோக்கம் எந்த மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதியை மறுத்திருக்கிறதோ அந்த மாநிலத்தில்தான் இந்த திட்டம் 20க்கு 20, 20க்கு 19, 20க்கு 18 என்று எடுத்திருக்கு. முழுமையாக நிதி கொடுத்த மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2, 8 இந்த அளவுல தான் அந்த 20க்கு இருக்கு. நான் கேட்கிறேன், இப்போ ஒன்றிய அரசுடைய நோக்கம் என்ன? அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை செயல்படுத்துவதா, அல்லது இதை இந்த அரசுகளை நேர்மாறாக பாஜக ஆளாத அரசுகள், இந்த 5 மாநிலங்களையும் பாஜக ஆட்சியில் இல்ல, கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக இன்றைக்கு வலதுசாரி பாசிச அரசியலையும் பாஜகவினுடைய மதவாத அரசியலையும் முழுமையாக எதிர்க்கின்ற இந்த எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற இந்த மாநிலங்களிலே இந்த அரசுகளை செயல்பட விடாமல் முடக்குவதற்காக இந்த நிதியை நிறுத்துகிறாரா? அந்த கேள்வி பதில் சொல்லட்டும். எங்களுடைய ரிப்போர்ட் கார்டு இஸ் இன் யுவர் ஹேண்ட், யூ காட் தி அசஸ்மெண்ட். நீங்க தானே கொடுக்குறீங்க. எனக்கு 20க்கு 20 மார்க் கொடுத்திருக்கீங்க, 20க்கு 19 மார்க் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு கொடுத்த பிறகு எனக்கு நீதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 விழுக்காடு எடுத்த மாநிலத்துக்கு கொடுக்கறதாக இருந்தா யார் அரசியல் பண்றாங்க? ரெண்டாவது, அவர் கேட்கிற கேள்விக்கு இப்ப கேட்கிறார், அந்த மாநில மொழிகளிலே போதிப்பதை நாங்கள் தடுக்க வேண்டாமா, இதெல்லாம் கேட்கிறார்ல, அதெல்லாம் நாங்க வேண்டாம்னு சொல்லல. நம்முடைய தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தில் கேள்விகளுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். அதுக்கான பதிலையும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். திரு கான்ஸ்டன்டைன் கூட சொல்லட்டும். அவர் சொல்றார், pitting states against each other to make a point goes against the spirit of the constitution and the value of unified India. ஒருங்கிணைந்த இந்தியா என்கிற இடத்திலிருந்து மாநிலங்களுக்கு இடையே மோதலை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல அது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை மீறதா இருக்காதாங்கிறாரு. இல்ல, அதை போல மோதலை யார் உருவாக்குகிறார்னு கேட்டேன். நான் இப்போ நான் கொடுக்கிற கம்பேரிசன் நான் வேற எங்கேயும் இருந்து கொடுக்கல, ஐக்கிய நாட்டு சபை புள்ளி விவரங்களை கொடுக்கல, எதிர்க்கட்சிகள் தயார் செய்த புள்ளி விவரங்களை கொடுக்கல, நீங்க வெளியிட்ட புள்ளி விவரங்கள்ல தான் நான் கொடுக்கிறேன். அப்போ நாங்க இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக கடந்த ஆண்டுகளை நிறைவேற்றி இருக்கின்ற போது எங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்றீங்க? அதை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்க நிறைவேற்றணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோம்?
எங்களோட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களை வந்து நீங்க வந்து கையை முறுக்கி ஆர்ம் ட்விஸ்டிங் டெக்னிக் வேண்டாம். எங்களை வந்து இன்னைக்கு வந்து நாங்க நிராயுத பணியா நிக்கிறோம். வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் எங்கிட்ட இல்ல. எல்லா வரியையும் நீங்களே வசூலித்துக் கொள்கிறீர்கள். இன்னைக்கு வந்து 67 விழுக்காடு மக்கள் பணியை நாங்க செய்கிறோம். 33 விழுக்காடு பணிகளைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் வருவாயில் நீங்கள் 70 விழுக்காட்டை நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள். 30 விழுக்காட்டை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க. மூச்சு விடுவதற்கே கஷ்டமாக இருக்கிறது. இன்னைக்கு கேரளா பஞ்சாப் வந்து பணிஞ்சிடுச்சு. அவங்களால வந்து சம்பளம் கொடுக்க முடியல. இன்னைக்கு அதே போன்ற சூழ்நிலையை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க நினைக்கிறார். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க விடாம, இன்னைக்கு வந்து அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல அட்மிட் பண்ண மாணவர்களுக்கு ஃபீஸ் பணம் கட்ட முடியாம, அந்த நம்ம வளர்த்து வைத்திருக்கிற அந்த கல்வி கட்டமைப்பையே வந்து குலைப்பதற்காகத்தான் இந்த முயற்சி வந்து அவங்க பண்றாங்க. அப்போ இது யார் அரசியல் செய்கிறார்? யார் வந்து மற்ற மாநிலங்களோடு தமிழகத்தை மோத விடுகிறார் என்று சொன்னால் ஒன்றிய அரசு தான் செய்கிறது. ஒன்றிய அரசு தான் அதை பிளவுபடுத்துகிறது. நான் தான் சொல்றேன், எனக்கு வந்து எனக்கு கொடுக்கறத கொடுங்கன்னு தானே கேட்கிறோம். அங்க ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல. நான் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கல. நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கல. ஆந்திராவுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கல. இப்போ ஒண்ணு வேண்டாங்க, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து இப்பதான் ஒரு கேம் முடிஞ்சிருக்கு. இதுல வந்து யாரு மெடல் அதிகமா வாங்கிட்டு வந்தான்னு பாருங்க. குஜராத்துக்காரங்களுக்கு ஒரு மெடல் கிடையாது, உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு ஒரு மெடல் கிடையாது. ஆனா குஜராத்துக்கு வந்து 633 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 533 கோடி ரூபாய். ஆனா பரிசுகள் அதிகமாக வாங்கின தமிழ்நாட்டுக்கு வந்து 33 கோடி ரூபாய். இதை வந்து நாங்க வந்து சொன்னா மோத விடுறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி நாங்க கேட்டா மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை அதிகரிக்கிறது மத்திய அரசுன்றீங்க. நம்ம பேசலாம் திரு பீட்டர். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சூர்யா. ஒரு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை இன்னும் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்க, அதுக்கு மேல ஒரு பிரஷரை போட்டு இதை ஒத்துக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மத்திய அரசினுடைய பாலிசியா இருக்கான்னு முதலமைச்சர் கேட்கிறேன். முதல்ல இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே நிறைய இந்த ஸ்டேஜ்லேயே இந்த பிஎம் ஸ்ரீ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த தகவலுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த விஷயத்தை பற்றி. இந்த ப்ராசஸ் மத்திய அரசாங்கத்துக்கே கிடைக்கல. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான் குறைந்தபட்சம் அந்த அக்ரிமெண்ட்ல இவங்க சைன் போட்டாங்க. அதில் வந்து அந்த பேரா வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்றதை நீக்கிட்டாங்கன்றது தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதின கடிதத்தை பார்த்து தான் நம்மளுக்கே தெரிஞ்சது. இப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, நான் இது குறித்து சில மத்திய அதிகாரிகள் மூத்த தலைவர்கள் கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி மாதமே இந்த பிஎம் ஸ்ரீ அப்புறமா எஸ்எஸ்சி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. நான் அதுக்குள்ள வரேன். அடிப்படையில் அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறார். நீங்க கொடுத்த ரேங்க் லிஸ்ட் அதுல கேரளா 20 பேராமீட்டர்ல 20லயும் டாப் 20னா இருக்காங்க. தமிழ்நாடு 19ல இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாபும் வெஸ்ட் பெங்காலும் 15 அப்படின்னா இந்த மாநிலங்கள் ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாநிலங்களை பழி தீர்க்கிற மாதிரி இருக்கு இந்த முடிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இல்ல, இது பழி தீர்க்கிறது இப்போ இந்த அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் திரு பீட்டர் தொடர்றாங்க. இப்போ ஹிந்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா 2019 இருந்து 21 இந்த 2 அகாடமிக் இயர்ல எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. அதன் அடிப்படையில் அந்த ரேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தில் வந்து பீட்டர் ஐயாவும் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு டெல்லி உட்பட இன்னைக்கு சைன் போட்டதுனால வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு மட்டும் 2 மாநிலங்கள் இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்காங்க.